Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரி மீளப்பெறுதல் அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட் அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது இதை பத்தி ரொம்ப பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின முழு டீடைல் வீடியோ நான் இந்த சேனல்ல போடுறேன் யூடியூப்ல. நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்னைக்கு எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஒரு கோரிக்கையா இருந்தது வீட்டு வரி மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி, அதாவது கட்டின வீட்டு வரியை திரும்ப வாங்குறது அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை சார் டைரக்டாவே அவங்களுக்கு வந்து விலக்கு அளிச்சிடலாம். ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, இல்லை சார் அது தப்பாயிரும், தவறா கைகளுக்கு போயிடும், அதனால கட்டிட்டு அவங்கள திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய ஒரு பாலிசி சேஞ்சஸ்ல கன்ஃபியூஸ் வந்துகிட்டே இருந்தது. கடைசியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க சட்டப்பேரவையில் சொல்லி இதை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் நான் போடுறேன் இந்த வீடியோவில், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர்லாம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும் யார் யாருக்கு கிடைக்காது, எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிளியராக சொல்லிடுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க அதை. சரியா? இப்போ மேக்சிமம் இது வந்து 10,000 ரூபாய் கிடைக்கும் மேக்சிமம். அதாவது இப்போ கார்பரேஷனாக இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பெரிய வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா 8,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும், 10,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அந்தந்த சிட்டியை பொறுத்து. இப்போ சென்னை மாதிரி இருக்கிற சிட்டியில் இருக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து 10,000 ரூபா 12,000 ரூபா கிட்ட கட்டுறாங்க வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா தான் மேக்சிமம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு செய்ய வேண்டியது. இப்போ இது வந்து எப்படி வாங்குறது, என்ன மாதிரி செய்யறது, என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும், யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம ரொம்ப பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கு. சரியா? என் பேர்ல இருக்கா சார், வைஃப் பேர்ல இருக்கா சார், எப்படி சார் இது அப்படின்னு கேட்குறாங்க. நான் கிளியரா சொல்லிடுறேன், இது வந்து இந்த பாலிசி இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி இருக்கிற டேட்டு படி நான் சொல்றேன். இதுக்கப்புறம் பாலிசி சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு சர்க்குலர் வந்து மாறலாம், அது தெரியாது. இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற பாலிசி இதுதான். என்னன்னா, எக்ஸர்வீஸ்மேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும், அதாவது தமிழ்நாட்டில் அவர் இருக்கிறவராக இருக்கணும், அவரோட சொந்த குடியிருப்புக்கு பயன்படுத்துகிற வீடாக இருக்கணும். அதாவது ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு 4 வீடு இருக்கலாம், 5 வீடு இருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், கூட இருக்கா குறைச்சிருக்கா, எந்த வீட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்தார்னா அவரோட சொந்த பயன்பாட்டில் இருக்கிற, அதாவது அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் அவரால் வாங்க முடியும். அவர் பேரில் 4 வீடு இருந்தாலும் மிச்சம் 4 வீட்டுக்கு வாங்க முடியாது. ப்ளஸ் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, முன்னாள் ராணுவ வீரர்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. அதாவது இன்கம் டேக்ஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ணணும், எப்பவுமே எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஆனா அமௌண்ட் நீங்க கட்டிடக்கூடாது, அதாவது டாக்ஸபிள் இன்கம் அமௌண்ட் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஸ்லாபை தாண்டி நீங்க இன்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த திட்டத்துல வரமாட்டீங்க. நார்மல் நீங்க பென்ஷனோ வேலையா வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வருமான வரி கட்டுற, கவர்மெண்ட்டுக்கு கட்டுற முன்னாள் ராணுவ வீரர் இருந்தீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, இல்லை வேற ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த முன்னாள் ராணுவ வீரர் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டார். ஏன்னா இன்கம் டேக்ஸ் லாப்ல இருக்கிறவங்க வரமாட்டாங்க. அடுத்து வந்து நீங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருக்கலாம். இப்போ ஒரு முன்னாள் ராணுவ பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்கலாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஆயிருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க டிஎஸ்சியில போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரயில்வே சம்பந்தப்பட்ட பாலிசியில போயிருக்கலாம், இல்லை எஸ்பிஐ கார்டுல போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இந்தியன் பேங்க் கார்டுல போயிருக்கலாம். இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் சார்ந்த வேலையில இருந்தாங்கன்னா அவங்க இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டாங்க. அதே மாதிரி மாநில அரசாங்கம் கீழ் அவங்க ஒரு வேலை பெற்றிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க போலீஸ்ல போயிருக்காங்க, ஃபயர் சர்வீஸ்ல போயிருக்காங்க, வேற ஏதாவது வேலையில் போயிருக்காங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள், நாட் எலிஜிபிள். அடுத்து வந்து பியூஎஸ்சி, அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செக்டார்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இது யாரு அப்படின்னீங்கன்னா டெஸ்கோ, ஐஓசியில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கிற அந்த பாலிசிஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுல அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து வீட்டு வரி வந்து எக்ஸர்வீஸ்மென் பேர்ல இருக்கணும். அதாவது வீடு எக்ஸர்வீஸ்மென் பேர்ல இருக்கணும். அவங்க அப்பா பேர்லயோ, அம்மா பேர்லயோ, அண்ணன் பேர்லயோ, தம்பி பேர்லயோ, இல்லைன்னா ஒய்ஃப் பேர்லயோ, குழந்தைங்க பேர்லயோ இருக்கக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒய்ஃப் பேர்லயோ குழந்தைங்க பேர்லயோ இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க.
பையன் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க வீட்டை. ஆனா எக்ஸர்வீஸ்மேன் தான் வாங்கினது, எக்ஸர்வீஸ்மேன் தான் கட்டினது, எக்ஸர்வீஸ்மேன் தான் இஎம்ஐ கட்டுறது, எல்லாமே கட்டுறது. ஆனா வீட்டு வரி ரிசிப்ட் வரும்போது அவங்க பேர்ல வரும். அதாவது சொத்து யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் வரும். அதனால அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டாங்க. இது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. என்ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் கிங், நெக்ஸ்ட் ஆஃப் கிங்னா ஒய்ஃப் தானே, அப்ப பிபிஓல பேர் இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அஸ் பர் பாலிசி தான் நான் சொல்றேன். இது நாளைக்கு சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது, சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நம்ம விருப்பம், ஆனா சேஞ்ச் ஆகுமா நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு டேட் வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். உங்க ஒய்ஃப் பேர்ல வீட்டு வரி ரசீது போட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அடுத்து வந்து விதவைகள், அதாவது நம்ம வீர் நாரிஸ் இருக்காங்க, எக்ஸர்வீஸ் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் விதவைகள் அவங்க வந்து சோல்ஜர் போர்ட் மூலமா ஐடி கார்டெலாம் வாங்கியிருப்பாங்க, பென்ஷன் வாங்குவோம், எல்லாம் வாங்குவாங்க. அவங்க இந்த திட்டத்தின் கீழ் வருவாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. அந்த இடத்துல சொத்து வந்து உங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்ல வீட்டுக்காரர் பேர்ல இருந்தாலும் சரி இது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா வேற இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கு அப்படின்னா அது கிடைக்காது. அதாவது அம்மா பேர்ல இருக்கு, அப்பா பேர்ல இருக்கு அப்படின்னா அது கிடைக்காது. ஒண்ணு விதவைகளுக்கு மட்டும் வீட்டுக்கார பேர்ல சொத்து இருந்தாலும் ஓகே, நீங்க அண்ணா அந்த பத்திரம் போட்டு மாத்திருக்க மாட்டீங்க. இல்லைன்னா உங்க பேர்ல நீங்க மாத்திருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், ஏன்னா உங்க பேர்ல தான் ஐடி கார்டு இஷ்யூ ஆயிருக்கும். அதனால அதை வச்சு நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. சார் ஒய்ஃப் தானே, ஒய்ஃப் பேர்ல தானே நாங்க இடம் வாங்கியிருக்கோம், நான் தானே வாங்கி கொடுத்தது அப்படின்றாங்க. நீங்க வாங்கி கொடுத்திருந்தாலும் வீட்டு வரி உங்க ஒய்ஃப் பேர்ல தான் வந்திருக்கும். அந்த வீட்டு வரி ரிசிப்ட்ல உங்க ஒய்ஃப் பேர் தான் இருக்கும். அது இன்னைக்கு டேட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. நான் வேணா அந்த லெட்டரையும் போட்டுறேன், நீங்க வேணா பாத்துக்கோங்க. நான் சொல்லல, அஸ் பர் பாலிசி டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க இவன் ஒய்ஃப் பேரில் உங்கள் ரிசிப்ட் இருக்குது, அதனால நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய மாட்டீங்க, உங்கள் பேரில் மாற்றி கொண்டு வாங்க, வீட்டு வரி ரசீதை நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பேரில் மாற்றி கொடுங்க, திரும்ப போய் பத்திரமா போட முடியும், பத்திரம் போடுறதுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆகும். சரியா? இது ஒரு பாலிசி, ஒரு டிஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பேர் தவறுதலாக அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நான் அந்த லெட்டரையும் போட்டுறேன், சோல்ஜர் போர்டில் இருந்தால் பாலிசி லெட்டர் அதையும் நான் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் நான் வந்து என்னோட லிங்க்லையும் நான் கொடுத்துறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அந்த லிங்க்லையும் நான் என்னோட கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி ஃபார்ம் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டு, அதாவது நம்ம வெல்ஃபேர் ஆஃபீஸ், தமிழ்நாடு வெல்ஃபேர் ஆஃபீஸ் வெப்சைட்லையும் ஃபர்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயும் தேடவே இல்லை. அது வெப்சைட்லேயும் நான் சொல்லிடுறேன், அந்த வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை நிறச்சி 2 காப்பி வச்சுக்கோங்க, ஒரிஜினல் டூப்ளிகேட் நிறச்சி உங்கள் சோல்ஜர் போர்டில் போய் கொடுங்க. இது கூடவே உங்களோட ஐடி கார்டு, உங்களோட பிபிஓ இதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ப்ளஸ் நீங்கள் வீட்டு வரி கட்டினதுக்கான ஒரிஜினல் ரிசிப்ட் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ரிசிப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா சார்? இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் உங்கள் சோல்ஜர் போர்டில் போய் அங்கே இருக்க வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாங்க, டிடி சார் இருப்பார், ஏடி சார் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபில்அப் பண்ண தரலன்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன எதுன்னு சொல்லிடுறேன். சரியா சார்? ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கொண்டு போய் சோல்ஜர் போர்டு போய் கொடுத்துருங்க. சரியா? இது நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அக்கௌண்ட் நம்பர்லாம் ஐஎஃப்சி கோடு இதில் ரொம்ப கிளியராக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேங்க் பாஸ்புக்கையும் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அது கூட வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சோல்ஜர் போர்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இதை விட்டுட்டு என் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க, என் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனம். டேரெக்டாக நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கூகுள் டிரைவ்லேயே போட்டு நான் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப பேர் சொல்கிறாங்க நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கவர்மெண்ட் எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களுக்காகவும் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் பயன்பெறணும்னு விருப்பப்படுறீங்களோ நான் கிளியராக சொல்லிட்டேன். யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ போய் அப்ளை பண்ணி அந்த திட்டத்தில் நீங்கள் கட்டின வீட்டு வரியை திரும்ப வாங்கிக்கோங்க. இது பல காலமாக பல சங்கங்கள் வலியுறுத்தி இந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதை முறைப்படி இன்னமும் ஈஸியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக போய் சேரும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா இஎஸ்எம் தம்பிஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். லிங்க் பண்ணி என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அப்டேட் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.